أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والخاتم நபீனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வநாஸ் அஜ்மாயின். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய கிருபையினால் 15வது இரவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி ஒரு தாவா பணியை செய்யக்கூடிய நம்முடைய நாசா குழுவினருக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரஹ்மத் செய்வானாக. இதை கேட்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் பேசக்கூடிய எனக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமான நன்மைகளை அடையக்கூடிய ஒரு நசீபை நம் அனைவர்களுக்கும் தருவானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த நாளினுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். அதாவது இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இளைய சமூகம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் பார்க்க இருக்கிறோம். வாழ்க்கை எதற்காக என்கிற ஒரு தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை தொடராக ஒன்றுக்கு ஒன்று தொடராக இருக்கிறது. அப்படியான ஒரு தலைப்பை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இளைய சமூகம் அப்படிங்கிற தலைப்பை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இளைய சமூகம் என்று சொன்னால் வாலிபர்கள் இளைஞர்கள் ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. கிடையாது. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலையும் அது வேறு வேறு. அது விளக்கிறதுக்கு இன்னும் நிறைய தேவைகள், நிறைய குர்ஆன் ஹதீஸ்கள் இருக்குது. ஆனால் லைட்டாக ஷார்ட்டாக பார்த்துட்டு போயிடுவோம். வாலிபம் என்று சொன்னால் ஒரு 19 வயசு வர, அதாவது யங் ஸ்டேஜ், டீன்னு சொல்லுவாங்கல்ல, டீன் ஏஜ். இப்போ 13 இருந்து டீன் ஆரம்பிக்குது. 13, 14, 15, 19 வரையும் வருது. அப்புறம் 20 கிடையாது. அப்போ ஒரு 13 வயசில் இருந்து ஒரு 19 வயசு வர டீன் ஏஜ். அந்த டீன் ஏஜ் என்ன அப்படின்னு சொன்னால் வாலிப வயது, இளமையான வயது அப்படின்னு சொன்னால் ஒரு 40 வயசு வரையும் சொல்லலாம். ரொம்ப அந்த இளமையினுடைய கண்டிஷன் முடிகிறது 40 வயசுக்கு மேலே தான். அந்த வயதோகிய ஒரு நிலைமை உருவாகக்கூடிய ஒரு டைம். அப்போ இந்த இளமையான காலம் என்று சொல்வது ஒரு 40 வயசு, 45 வயசு, சிலருக்கு 50 வயது கூட நல்ல தெம்பாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் இந்த சமூகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இஸ்லாமிய சமூகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைய வயதில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமைகள், அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஒரு பக்கம் என்ன, அமல் இபாதத்துகளை செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரலை. அந்த அமல் இபாதத்துகளை செய்யக்கூடிய மக்களிடத்துலையும் பல்வேறு விதமான குறைகள் வந்துடுது. சமூக ரீதியான குறைகளை நம்ம பார்க்குறோம். ஜமாத் ரீதியாக விமர்சனம் பண்ணக்கூடிய குறைகளை பார்க்குறோம். இப்போ ரமணான்லாம் அதிகமாக பார்க்கலாம். பிறையை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறது, தொழுகை இத்தனை ரக்காத்தான்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடுறது. இந்த மாதிரி நிறைய வீண் விஷயத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர் கூட்டம் அவங்க எப்படி தான் இருக்கிறாங்க, தொழுகிறாங்க, இபாதத்துலாம் பண்ணுறாங்க ஒரு கூட்டம். இன்னும் ஒரு இளைய சமூகம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் சம்மந்தமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு சூழலில் வாழ்கிறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, தாய் தகப்பனுடைய பேச்சுக்கு கட்டுப்படுறது கிடையாது, போதைப் பொருள்களை உபயோகப்படுத்துறது, ஏன்னா இந்த மாதிரி நிறைய எடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு இளைய கூட்டம் போய்கிட்டு இருக்கு. அப்போ இவங்களிடத்துல எப்படி இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறது, இந்த இளைய தலைமுறையை எப்படி திருத்துவது, அவர்களிடத்துல போய் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்து அவர்களை திருத்தி மார்க்கத்தின் பிரகாரம் அவர்களை வர வைப்பது என்பது இன்றைய காலத்தில் சவாலுக்குண்டான ஒரு விஷயம். அப்போ மார்க்கத்தை நம்ம கண்டிப்பாக போதிச்சு ஆகணும். இதில் ஒரு முக்கியமான பங்கு யார் இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் பெற்றோர் இடத்துல தான் இருக்குது. பெற்றோர்கள் இன்றைக்கி பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கலை, உரிமையை கொடுக்கல, பேர் வைக்கிறது வரையும் மார்க்கம் பேசுதில்லை. சரியான பேரை வைங்குது. பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், பிள்ளைக்கு சரியான பேரை வைக்கணும். சரியான பேர் வைக்கலன்னு சொன்னால் அது கூட கம்ப்ளைண்ட்டாக ஆக்கப்பட்டுச்சு. அப்போ பேர் வைக்கிற கொண்டு பிள்ளைகளை வளர்க்குற வரையும் பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பாரிய பொறுப்பு இருக்கிறார். அதை அவர்கள் சரியான முறையில் செய்ய தவறும் பட்சத்தில்
பல பிரச்சனைகளை அவங்க பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு தான் யோசிக்கிறாங்க. வெள்ளம் கரை புரண்டதற்கு பிறகு யோசித்து பிரயோஜனம் இல்லை. ஒரு தாயினுடைய மார்பகத்தில் மிதிக்கிறான் ஒரு பையன். ஏன்னா சிகரெட்டு குடித்து ஒரு தாயினுடைய கையில் சூடு வைக்கிறான். தகப்பனுக்கு முன்னாடி தைரியமாக சிகரெட்டு குடிக்கிறான், தவறுகளை செய்கிறான். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஐயோ என் பையன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் புலம்புவார்கள் என்று சொன்னால் யோசிக்க வேண்டிய விஷயம். அபூபக்கர், ஹஸ்ரத் அபூபக்கர் அவங்க தன்னுடைய மகனை அழைத்து மரண தருவாயில் கூப்பிட்டு பேசினா. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நல்ல காதில் வாங்கிக்காங்க. உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், அதனால தான் இந்த இளைய சமூகம் இன்றைக்கி சீரழிஞ்சு போயிருக்கு. பேசிக்கு தொட்டுட்டு நம்ம போவோம். அபூபக்கர் அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே மதீனாவில் என்னென்ன இடம்லாம் இருக்குது, அதெல்லாம் ஏழை மக்கள் யாருகளுக்காவது நீ கொடுத்து விடு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. வரலாறில் பொன்னிறுத்துகளால் பொறிக்கப்படக்கூடிய வார்த்தை என்னென்னா, உன்னுடைய தகப்பன் கபூரிலே நிம்மதியாக உறங்குவதற்கு ஒரு ஏற்பாட்டை செய் அப்படின்னு சொன்னாங்க. பல நபிமார்கள் நல்லடியார்கள் தன்னுடைய மகன்களுக்கு செய்த உபதேசங்களெல்லாம் எல்லாம் குரானில் சொல்கிறான்ல. எதற்காக? அந்த உபதேசம் சரியாக இருந்து வளர்ப்பு சரியாக இருந்தால் இளைய சமூகம் இன்றைக்கு சீரான பாதையில் சென்றிருக்கும். இளைய சமூகத்தை பற்றி குரான ஹதீஸை மட்டும் ஆதாரமாக காட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. எவ்வளவோ காட்டலாம், இளைய சமூகத்தை பற்றி எவ்வளவோ காட்டலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இளைய வயதில் வாலிப வயதில் எப்படி இருந்தாருங்கிறத அல்லாஹ் குரானில் சொல்கிறான்ல. இளைய வயதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாருங்கிறத அல்லாஹ் சொல்கிறான்ல. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இளைய வயது வாலிப வயது இதில் என்ன நடந்துச்சு, என்ன செஞ்சாங்கங்கிறதுலாம் அல்லாஹ் குரானில் சொல்கிறான். குரானுடைய கல்வி நம்ம இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் இதை பெருசாக நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முறைகளை நமக்கு கற்றுத்தராங்க. இளைய சமூகம் எப்படி வளர வேண்டும், அது இல்லாதனால தான் பல பிரச்சனைகளை இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் படிச்சிருக்கிறான், அவன் பிஏ படிச்சிருக்கிறான், எம்ஏ படிச்சிருக்கிறான், எல்லாம் படிச்சிருக்கிறான். கல்யாணம் முடித்தா எப்படி வாழணும்னு தெரியலை. கல்யாணம் முடித்தா மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்னான்னு தெரியலை. தப்பான தொடர்புகள் ஏற்படுகிறது. போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகிறான். வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போயிடுது. ஒருத்தர் கல்யாணம் முடித்தார், சரியா, கல்யாண மேடையில் நம்மளும் தான் உட்காந்துருக்குறோம். அப்போ கல்யாண நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. முடிகிற டைமில் அந்த மணமகனாக இருக்கக்கூடிய அந்த பையன் கேட்குறான், ஆலிம்சா ஏதோ துவா ஓதுவாங்களாமே வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த துவா என்ன துவான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. என்னப்பா இப்போ இந்த டைமில் கேட்குற அப்படின்னு. ஆமாம் இனிமேல் தானே, அதனால தான் இப்போ கேட்குறேன் அப்படிங்கிறான். அப்போ திருமணம் முடித்தா என்ன எப்படி மனைவியோட வாழணுங்கிறது தெரியுமா அப்படிங்கிறேன். அதெல்லாம் தெரியும். எப்படி, அதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்க்குறேனே அப்படிங்கிறான். அப்போ யூடியூப்பில் பார்க்குறேன் தான், நீ துவாவையும் யூடியூப்லேயே பார்த்துக்கப்பா. அதான் துவா தான் அடித்தா தான் வந்துடுதே. அப்போ ஒரு யூடியூப்பில் எதை தேடுறான், எதை தேடணும், ஆனால் அதை தேடலை. அப்போ இளைய சமூகத்தினுடைய நிலைமை இதை தவிர்த்து வேறு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெளிநாட்டில் போய் படிக்கிறான், பாப்பாக்காரர் மௌத்தா போயிடுறாரு. பாப்பாக்காரர் உம்மாக்காரி மௌத்தா போனாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு துளை வைக்க தெரியலை. இவன் அப்படி படிக்கிறான், இப்படி படிக்கிறான், லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறான், லண்டனுக்கு போய் படிக்கிறான், அமெரிக்காவுக்கு போய் படிக்கிறான். என்ன பிரயோஜனம்? இப்போ தன்னை பெத்தெடுத்த தாய் தகப்பனுக்கு துளை வைக்க தெரியலை, அதுக்குண்டான அடிப்படை அறிவு இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாமே காரணம் உலக ஆசை. அது பின்னாடி நம்ம பார்ப்போம். உலக மோகத்தினால எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போய் இந்த சமூகம் இருக்குதுங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு சொல்ல வரேன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பதிவு செஞ்சாங்க. 2 செய்தி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன், ஏன்னா டைம் இல்லை. இதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னன்னு சொன்னால், நன்மை தரும் செயல்பாடு. அந்த நன்மை தரும் செயல்பாடில் ஒரு 5 விஷயத்தை சொன்னாங்க. இந்த 5ஐயும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 உலமாக்கள், 17 உலமாக்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த 5 விஷயத்துக்கு பெரிய பெரிய ஆக்கங்களை, கட்டுரைகளை எழுதுகிறார்கள். அது எல்லாம் இளைஞர்களை தான் குறிக்கிறது என்பதுதான் அவருடைய கருத்து. இந்த இளைய சமூகத்தை குறித்து தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் பேசும்போதும் சஹாபாக்களில் அதிகமானவர்கள் இளைஞர்களாக தான் இருந்தார்கள் என்ற ஒரு ஹதீஸை, ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. நான் அந்த ஹதீஸை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். புகாரில் 3893, 6073 நிறைய இடத்துல வருது பாருங்க. என்னன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை சுற்றிலும் தம் தோழர்களுக்கு மத்தியில் ஒரு குழுவாக அமர்ந்திருந்தார்கள். அவ்வாறு அமர்ந்திருக்கும் பொழுது சத்திய பிரமாணம் வாங்கினாங்க அந்த இளைஞர்களுக்கு மத்தியில். என்னன்னா, முதலாவது அல்லாஹுக்கு எதையும் யாரையும் இணையாக்க மாட்டேன்னு சொல்லி உறுதிமொழி கொடுங்க.
2வது சொன்னாங்க திருட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கூறுங்க. 3வது சொன்னாங்க விபச்சாரம் புரிய மாட்டேன் உறுதிமொழி கூறுங்க. குழந்தைகளை கொல்ல மாட்டேன் 4வது. அடுத்து 5வது அவதூறு சொல்ல மாட்டேன், நீங்களாக எதையாவது புனைந்து கொண்டு வரமாட்டேன், இதெல்லாம் எனக்கு உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவாதம் கேட்டார்கள். இது நீண்ட ஒரு பெரிய ஹதீஸ். இவங்க இப்படி யார் உத்தரவாதம் தராங்களோ அவங்களுக்கு நான் பொறுப்பு, எனக்கும் அவங்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் பொறுப்பு, இப்படிலாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேசுனாங்க வச்சுக்காங்க. இந்த பாயிண்டை மட்டுக்கு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஷிர்க். இந்த இளைய தலைமுறை ஷிர்க்லேருந்து ஒதுங்கி இருக்குதா? முக்கால்வாசி பேர் அவர்களுக்கு தெரியாமல் இணை வைக்கிறார்கள். இணை வைப்புக்குண்டான காரியத்தை நிறைய செய்கிறாங்க, நேரடியாக செய்யாட்டியும் மறைமுகமாக நிறைய காரியங்களை பண்ணுறாங்க. இணை வைப்புக்குண்டான கடவுள்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய சில அடையாளங்களை அவர்கள் ஃபேஷனுங்கிற அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வராங்க. மோதிரமாக, செயினா, கழுத்தில் கம்மலை போடுறது, கழுத்தில் மாலையை போடுறது, காதில் கம்மலை போடுறது, இப்படி நிறைய விஷயங்கள் ஏகப்பட்டது சொல்லலாம். எங்கெங்கே ஓட்டை போட்டு எங்கெல்லாம் கம்மல் குத்த முடியுமோ அங்கெல்லாம் குத்துறான். ஏன்னா அந்த அளவுக்கு இணை வைப்புக்குண்டான மாறிய செயல்பாடுகள் எல்லாமே நடக்குது. 2வது என்ன? திருடுறான். திருடுறது எப்படி திருடுறான்? அவசரமாக தேவை ஒய்ஃபை, இந்த ஒய்ஃபை பாஸ்வேர்டை திருடி பாஸ்வேர்டு போட்டுக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்கு வரும் பொழுது இப்போ போதை யூஸ் பண்ணுறான்ல, இந்த போதை யூஸ் பண்ணுறவனுக்கு கண்டிப்பாக போதை யூஸ் பண்ணி அவனோட கையில் நடுங்கிடும். சமூகத்தினுடைய பெரிய ஒரு சாபக்கேடு தான் இளைஞர்களுக்கு மத்தியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய போதை. ஒருத்தன் போதை யூஸ் பண்ணுறான்னு சொல்லி, போதை விற்கிறான்னு சொல்லி அவனை ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, எவன் பிஸ்னஸ் மேனோ அவன்கிட்ட சொல்லிட்டாரு, இவன் தான்ப்பா உனைய கம்ப்ளைண்ட் பண்ணுறான்ட்டு. அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்குது நாடு, அந்த அளவுக்கு இளைஞருடைய சமூக சூழ்நிலை இருக்குது. அப்போ எவனாவது ஒருத்தன் இதை தடுக்க போனால், யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணி அவர்களிடத்தில் உபதேசம் செய்ய போனார்கள் என்று சொன்னால் அவர்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ தாக்கப்படுகிறார்கள். அப்போ யார் செய்வான் இந்த வேலை? அப்போ இந்த மாதிரி போதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக போதை தேவை, காசு தேவை. இந்த காசு தேவைன்னு சொன்னால் அவன் திருடுறத ஹராம ஹலாலாம் பார்க்கறது கிடையாது, சம்பாதிக்கிறத ஹராம ஹலாலாம் பார்க்கறது கிடையாது. என்ன செஞ்சான்? திருடிறான். எப்படியாவது எனக்கு காசு வேணும், இது ஒரு பெரிய சீர்கேடு. அடுத்து என்ன? விபச்சாரம் நடக்குது. இளைஞர்கள் அதிகமாக விபச்சாரத்தின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நேரடியாக இல்லாட்டியும் தான் உபயோகிக்கக்கூடிய செல்போன் மூலமாக ஆபாசமான படங்களை பார்த்து தவறான பல விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பாலினம் பெருகிட்டு போகுது. ஒரு கருத்து சொல்லுது, முதலாவது ஆணும் பெண்ணு தான் இருந்துச்சு, இப்போ ஆணும் பெண்ணுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு மூன்றாம் பாலினம்னு ஒன்று உருவாச்சு. இப்போ பாலினத்துக்கு பேர் வைக்க முடியலை. அமெரிக்காவில் கொடுக்கக்கூடிய ஃபார்மை பார்த்தீங்கன்னா 7 பாலினம் இருக்குது. அதர்ஸில் 7 கட்டம் போட்டிருக்கான், 7 பேரை சொல்கிறான், புதுசாக பேரை சொல்கிறான். 2 வருஷத்துக்கு இடையில் இன்னொரு பேர் வந்துடுது. அப்போ விலங்குகளோட உறவு வச்சுக்கிறவங்க, ஆணும் சேர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், பெண்ணும் சேர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், தன்னுடைய உறுப்பை மாற்றக்கூடியவர்கள், என தனக்குத்தானே சுய இன்பம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், இப்படி கூட்டம் பெருகிக்கிட்டே இருக்குது. பேரை வச்சுக்கிட்டே இருக்கிறான், பேரை அடுத்த பேரை வைக்க முடியல. அந்த மாதிரி உள்ள ஒரு சூழல் காலகட்டம் இன்றைய இளைய தலைமுறை சென்று கொண்டு இருக்கிறது. அடுத்து சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிள்ளைகளை கொல்ல மாட்டீங்கன்னு சொல்லுங்க, வாக்கு கொடுங்க அப்படின்ட்டாங்க. அடுத்து சொன்னாங்க அவதூறு சொன்னாங்க. அவதூறு வந்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இன்றைக்கெல்லாம் அது சர்வசாதாரணமாகி போச்சு. ஃபேஸ்புக்கில் ஒரு நியூஸ் வந்து அது உண்மையாக பொய்யான்லாம் பார்க்குறது கிடையாது. என்ன செஞ்சிடறான், அப்படியே தட்டி விட்டுறான், எல்லாட்டையும் போயிடுது. அப்போ ஒரு இளைய சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்று அந்த விதிமுறை இல்லாததுனால இன்னைக்கு சமூகத்தில் ஏற்படக்கூடிய அநீதிகளை தட்டி கேட்க முடியலை. சிறகு உடைந்த ஒரு பறவைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உரிமையை நம்ம கேட்க முடியலை, நம்முடைய உரிமையோடு நம்ம போராட முடியலை, நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கல. காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி அசால்ட்டாக நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால. இது முதல் ஹதீஸ். 2வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்மளை நிறைய பேருக்கு அந்த ஹதீஸ் தெரிஞ்சிருக்கும். சபாத்து யுலில்லுஹுமுல்லாஹு ஃபிலில்லி யௌமலால் இல்லை இல்லாலில்லுஹு அப்படின்ட்டாங்க. மறுமை நாளில் நிழலே இருக்காது. இப்படி ஒரு முழங்கையை ஒசத்துனா எவ்வளோ தூரம் இருக்குமோ அவ்வளோ தூரத்துக்கு சூரியன் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும். கடுமையான வெயில், நிழலே இருக்காது. அல்லாஹுடைய அரிசில் மட்டும்தான் நிழல் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அரிசினுடைய நிழலில் நீங்கள் யார் யார் வாராங்கிற பட்டியலை பார்த்தீங்கன்னா 3-4 பேர் இளைஞர்கள் தான். இதை பல இமாம்கள் சொல்கிறாங்க. இளைஞர்களுங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுகிறாங்க. நான் சொன்ன ஆரம்பத்தில் 16-17 உலமாக்கள்
அவர்கள் எல்லோரும் இளைய சமூகத்தை டார்கெட் பண்ணி புத்தகங்கள் எழுதுறாங்க. அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹதீஸையும் அவர்கள் ஒருமித்த குரலில் சொல்கிற மாதிரிக்கு எல்லாரும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு கட்டுரையை தான் நான் இன்றைக்கி பயானா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்குறான். அதில் ஒருத்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாபுன் நசாஃபி இபாதத்தி ரப்பி, தன்னுடைய இறைவனுடைய சிந்தனையோடு வளர்ந்த ஒரு இளைஞன் அப்படின்ட்டாங்க. அவருக்கு என்ன செஞ்சிடும்? நிழல் கிடச்சிரும். கடுமையான வெயில், அல்லாஹ்வுடைய அரிசியில் நிழல் இருக்கும், அவருக்கு நிழல் கிடைக்கும். அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு? அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ்ந்திருப்பார். ரஜுலுன் முஅல்லகுன் ஃபில் மசாஜ், பள்ளிவாசல தொடர்புடைய ஒரு மனிதர். அதுவும் ரஜுலுங்கிற வார்த்தையை சொன்னதுனால அதுவும் இளைஞர்கள் என்று சொல்கிறாங்க. ஷாபுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது, சப்பாப்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் ஹதீஸில் நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் யாரை குறிக்குதுன்னு சொன்னால் இளைஞர்கள். பள்ளிவாசல் இன்றைக்கி யார் தொடர்போடு இருக்கிறா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் அங்கேருந்து பதில் சொல்லுங்கள். பள்ளிவாசலில் தொடர்புடையவர்கள் இன்றைக்கி யார்? வயசானவங்க, வேலையை விட்டு நின்றவங்க, நடக்க முடியாதவங்க, வரிசையாக சேர் போட்டு தொழுவக்கூடியவங்க, கம்பு ஊனிட்டு வரக்கூடியவங்க, ருக்கு சுஜூது சரியான முறையில் பண்ண முடியலை, இப்படியானவர்கள் தான் பள்ளியில் வந்து சேருகிறார்கள். தொழுகையாக இருக்கட்டும், நிர்வாகத்தை செய்யக்கூடியதாக இருக்கட்டும். ஆனால் இளைய சமுதாயம் எங்கப்பான்னு பார்த்தா காணோம். இளைய சமுதாயம் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் அப்படி இருட்டில் உட்காந்துருக்கிறான். எங்கேயாவது இடத்துல இருட்டை இவனே உருவாக்குறான். போஸ்ட்டில் லைட்டை கல்லை போட்டு அடித்து என்ன செஞ்சான்? இருட்டாக்கி அங்கே பூரா புகை மண்டலமாக இருக்குது. 2 மணிக்கும் 3 மணிக்கும் பார்த்தா கூட்டமாக உட்காந்துருக்கிறான். அப்படியே விளாண்டுறான். டக்கு 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 டக்குன்னு ஒரே சவுண்டு. என்னடா செஞ்சுட்டு இருக்கிறான் பார்த்தா அவன் விளையாடிட்டு இருக்கான். அதில் காசு சம்பாதிக்கிறானாம். அதில் நேரங்காலத்தை நாசமாக ஆக்கி. இப்போ ரமலான் மாதத்துலலாம் கேரம் போர்டு எல்லா இடத்துலையும். அது கேரம் போர்டு பொதுவாகவே ஹராம். இந்த ரமலான் மாதத்தில் இன்னும் கொஞ்சம் அதை தீவிரப்படுத்தி விளையாடுவது. அப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நாம் பார்க்க முடிகிறது. நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் 3வது ஒரு நபர் சொன்னாங்க, தஹாபா ஃபில்லா தஃபரக அலைஹி, அல்லாஹ்வுக்காண்டி சேரக்கூடியவர்கள் பிரியக்கூடியவர்கள் என்று சொன்னாங்க. அதுவும் பெரும்பாலும் யாரை குறிக்கிறது என்று சொன்னால் இளைஞரை தான் குறிக்கிறது. இந்த நட்பு வட்டாரத்தை தான் குறிக்கிறது. அல்லாஹ்வுக்காண்டி சேரணும், அல்லாஹ்வுக்காண்டி பிரியணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன? தாத்துன் ஜமால், ஒரு இம்ராத், ஒரு பெண் வாரா, அவட்ட அழகு இருக்குது, பணம் இருக்குது, அவள் தப்பான வழியின் பக்கம் கூப்பிட்றா. அந்த நேரத்தில் இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாஹ்வுக்கு பயந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவர் யார் தான்? இளைஞர் தான். அப்போ இளைஞரை பற்றி, இளைய சமூகத்தை பற்றி நம்ம எடுக்க போவதாக இருந்தால் எவ்வளவோ எடுக்கலாம், எவ்வளவோ பேசலாம். அன்பானவர்களே, இதனுடைய நோக்கம் என்ன? குர்ஆன் ஹதீஸ் நமக்கு எதை சொல்லுகிறது? இளைய சமூகத்தில் நம்ம இளைய டைமில் நம்ம செய்யக்கூடிய சீர்திருத்தம் தான், நம்ம சரி செய்து கொள்வது தான் வாழ்க்கையின் கடைசி காலம் வரை நம்ம சரியாக இருக்க முடியும். கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையில் கால் ஒரு அடி கூட நகராதுன்னு சொன்னாங்க. அதில் என்ன தெரியுமா முக்கியமான கேள்வி? உன்னுடைய இளைய காலத்தை, இளமையை நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அதற்கு சரியான பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் கால் ஒரு அடி கூட நகராது. கல்வி எப்படி கற்றேன்னு கேட்பான், எப்படி கற்றுக் கொடுத்தேன்னு கேட்பான், எப்படி சம்பாதிச்சேன்னு கேட்பான், சம்பாதிச்ச பணத்தை எப்படி செலவழிச்சேன்னு கேட்பான். இதில் முக்கியமான 5வது வரக்கூடிய விஷயம், முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால், இளமையை நீ எப்படி கழித்த? இந்த கேள்விக்கு நம்ம கண்டிப்பாக பதில் சொல்லி ஆக வேண்டும். அன்பானவர்களே, இளமையாக இருக்கக்கூடியவர்கள், இளமையில் காலத்தை கழிக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இளைய காலத்தை நான் சீரான முறையில் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு அதற்கு தகுந்தாற் போல என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்கிற ஒரு நியத்தோடு நாம் கழிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதில் முக்கியமான ஒரு பங்கு தான் தாவா பணி, இளமை காலத்தில் செய்வது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறில் இருந்து பல நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கும் பொழுது இளமை காலத்தில் அவர்கள் தாவா பணி செய்திருக்கிறார்கள். தாவா பணி செய்வது என்பது அல்லாஹுக்கு மிக பிடித்தமான ஒரு செயல். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, தூது செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய நபிமார்களுடைய பணி. அந்த பணி செய்வது என்பது மிக சிறந்த விஷயம். அந்த தாவா பணியினுடைய சிறப்பையும் செயல்பாடுகளையும் அதனுடைய நோக்கம் எப்படி செய்யணும் வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.